அனைவருக்கும் இனிய வணக்கம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு மாதிரி தேர்வு வினாத்தாள் உருவாக்கப்பட்டுள்ளது. அரையாண்டு தேர்வானது 10/12/2024 அன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இத்தேர்வினை எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். தேர்வுக்கான வினாத்தாள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் வினாத்தாளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். மாதிரி தேர்வு வினாத்தாள் இவ்வாறு இடம்பெற்று உள்ளது. முதல் பகுதி பலவுள் தெரிக, பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க, உவா உற வந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார் யார் யார், வையகமும் வானகமும் ஆற்றலது எதற்கு, இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல், தமிழில் திணைப்பாகுபாடு டேஷ் அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ளது, சுரதா நடத்திய கவிதை இதழ், விலையறி நமிலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது, படிமம் என்பதன் பொருள், திண்ணியர் என்பதன் பொருள், மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழித்துச் சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது, பல துஞ்சமும் தான் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும், ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர், பொறுத்துக, நரம்புக்குள் வீணை மீட்டிக்கொண்டிருக்கிறது என்று ஐயப்பன் மாதவன் குறிப்பிடுவது. அடுத்த பகுதி எவையேனும் 3 வினாக்களுக்கு விடை தருக. கவிஞர் சிற்பி எவற்றை விழுந்து பாட தமிழ் துணை வேண்டும் என்கிறார். புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. சினத்தை ஏன் காக்க வேண்டும், எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு. அடுத்த பகுதி எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. ஒருமுக ஏணி பொறுமுக ஏணி குறிப்பு எழுதுக. இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர், பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. அதுக்கடுத்த பகுதியாக எவையேனும் 7 வினாக்களுக்கு விடை தருக. ஓமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக. மாய்ங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை. அடுத்த பகுதியாக 4 மதிப்பெண் வினாக்கள். சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. சடாயுவை தந்தையாக ஏற்று ராமனாட்சி கடமையை எழுதுக. வாயுலோயா என தொடங்கும் ஔவையாரின் புறநானூற்று பாடல் பாடாந்திணைக்கு உரியது என்பதை நிறுவுக. அடுத்த பகுதியாக சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையதோடு உறவு வேண்டும் என கேட்கிறார். வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. கடையேழு வள்ளல்களையும் அவர் செய்த செயல்களையும் அட்டைவணைப்படுத்துக. அடுத்த பகுதியாக எவையேனும் 3 வினாக்களுக்கு வெளியேறி, அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்கை இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. கீழ்காணும் குரலில் ஏகதேச உருவக அணி எவ்வாறு பயின்று வருகிறது என்பதை விளக்குக. இலக்கிய நயம் பாராட்டுக. பாடாந்திணையை சான்றுடன் விளக்குக அல்லது பரிசில் துறையை சான்றுடன் விளக்குக. பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. யானைக்கும் அடிசெருக்கும் அல்லது ஊழி பெறினும் தாம் பெரியார் தமிழாக்கம் தருக. அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. கவிதையின் நடை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. கவிதை எழுத அறிய வேண்டுனவாக சுரதா கூறுவனவற்றை விவரிக்க. மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. உரிமை தாகும் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றியாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. செயினின்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. எச்சிய கிருட்டினார் கிறிஸ்துவ கம்பரை என்பதை நும் பாடப்பகுதி வழி நிறுவுக. அடிப்படையாமல் செய்யுள் வடிவில் எழுதுக. காய்நல் அறுத்து என தொடங்கும் புறநானூற்று பாடலை எழுதுக. மகர்க்கு என முடியும் திருக்குறளை எழுதுக என்ற தேர்வுக்கான இக்காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள். நமது வலைவலி பக்கத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.